இந்த மெசேஜ் பாருங்கள் டாக்டர். இப்போ ஸ்வாகதாக்கு இருந்தது இந்த மாதிரியான ட்ரிகரிங் மெசேஜ் தான். பெயின், சூசைடல் சர்வைவராக நான் இருந்திருக்கேன். இப்போ ஸ்வாகதாக்கு தெரியவே தெரியாது. ஸோ இன்னொரு பெண் அனுப்பியிருந்த மெசேஜ் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு பேட்டர்னாக பெண்கள்கிட்ட பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது அந்த பெண்களோட மெசேஜ் பார்க்கும்போது நமக்கு புரியுது. இன்னொன்று, நம்ம ட்ராமா சென்சிட்டிவான ஒரு சொசைட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ மீடியாவும் ட்ராமா சென்சிட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. இதெல்லாம் கையாளுற போலீஸோ இல்லை சட்ட நிபுணர்களோ லா ஆஃபீஸர்ஸோ அஃபிஷியல்ஸோ ட்ராமா சென்சிட்டிவாக இருக்காங்களா? ஸ்வாகதாவே ஃபஸ்ட்டு பிரச்சனை நடந்தவுடன் அவங்க டிஜிபி ஆஃபீஸ் தான் போயிருக்காங்க. 7 வருஷம் முன்னாடி டிஜிபி ஆஃபீஸில் இங்கேருந்து கொடுக்கப்பட்ட கவுன்சிலிங் என்னென்னா, சிங்கரோட விஷயத்துல யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அந்த ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்கு. அடிப்பட்டவங்களுக்கு நம்ம வக்காலத்து வாங்குறோமா இல்லை அதை பண்ணவங்களுக்கு நம்ம வக்காலத்து வாங்குறோமா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, சிங்கர் ஸ்வாகதாவே இதை ஏன் சொன்னீங்கன்னு ஒரு சாராரும், ஏன் சொல்லக்கூடாது அன்றைக்கே சொல்லியிருக்கணும்லன்னு ஒரு சாராரும் இப்படி கேட்கும்போது எப்படி தான் விக்டிம் ப்ளே பண்ணுறது. ஆனால் அதில் அக்கறை இருக்கிற மாதிரியான துணியும் தெரியுது. ட்ராமா பற்றியான ஒரு அடிப்படை அறிவோ புரிதலோ இல்லாத ஒரு ஜந்துக்கள் மாதிரி தான் எனக்கு கண்ணுக்கு நான் பட்டிருக்கு. பாலியல் சீண்டல்கள் பெண்களுக்கு பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 18 நடக்குது. பாலியல் சீண்டல்களை வெளிப்படுத்துறது 51 வயசில். ட்ராமா ரிலேட்டட் மெமரி வரும்போதே உடல் அளவில் பல மாற்றங்கள் வந்துடும். ஜில்லுன்னு ஆகிடும், சூடாகிடும், நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கும், வயிற்று பெரட்டும், நாக்கில் நீர் வற்றி போயிடும், வேர்க்கும், கேர் ஆகுதுன்னுவாங்க, மயக்கம் வருதுன்னுவாங்க. இல்லை சில டைம் என்னோட ஒரு கிளைண்ட் ஒரு ஞாபகம் அவங்கள தாக்கி ஷேர் ஹோட்டலில் போயிட்டு இருக்கும்போது அவங்களோட யூரின் கண்ட்ரோல் மீறி யூரின் போயிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துடைய புல்லட்டோட மாடல் சத்தம், அவங்களோட அப்யூசர் அந்த வண்டியில் தான் வருவார்.